ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு லட்டு. ஒரு கப் கடலைப்பருப்பை வச்சு பூந்தி பொரிக்காமல் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் ரொம்ப சுலபமாக இந்த லட்டுவை நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப சுலபமாக இந்த லட்டை செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு கப் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை ரொம்ப மைய அரைக்காமல் லேசாக ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. அடுத்து இன்னொரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி, பாதாம், திராட்சை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க. முந்திரிக்கு பதிலாக வெள்ளரி விதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு லேசாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அதே பேனில் நாம் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கடலைப்பருப்பை நல்லா நெய்யோடு சேர்ந்து கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு தண்ணியெல்லாம் குறைஞ்சி போய் உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன கட்டியெல்லாம் கரண்டியை வச்சு லேசாக அழுத்தி விட்டுக்கங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா உதிரி உதிரியாக வெந்து வரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து 10 நிமிஷமாவது ஆகும். அது வரைக்கும் நாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பை பார்த்தீங்கன்னா பூந்தியை பொரிச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரியே இருக்கும். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா சரியாயிடும். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை ஆறுறதுக்குள்ளே அடுத்து நாம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கங்க. இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சி இந்த மாதிரி வெள்ளையாக நுரைச்சி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நாம் வறுத்து வச்ச கடலைப்பருப்பை ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா கட்டிப்பட்டுடும். பாதி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மீதி பாதியையும் சேர்த்துக்கங்க. கூடவே ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் சர்க்கரை பாகு இறுக ஆரம்பிக்கும். நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா கையில் லேசாக நெய் தடவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல பார்க்குறதுக்கு கொஞ்சம் இலகலாக தெரிஞ்சாலும் லட்டு ஆறுனதுக்கப்புறம் நமக்கு லட்டு நல்லா இறுகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.